ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் குட்டி கலாட்டா. நம்ம இப்போ எப்படி பாஸ்தா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பொடி பொடியாக வெட்டின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பாஸ்தா கொட்டிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அந்த எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நான் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு கலர் கிளறிக்கங்க. நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா அந்த தக்காளி வதங்கட்டும். இப்போ நான் கறி மசாலா பவுட்ரு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி சாஸ் ஒரு மூடி எடுத்திருக்கேன். நல்லா கிளறிக்கங்க. அவ்வளோதான். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்சிங்.